இந்த யூடியூப் வழியாக கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த வேதாகமத்திலிருந்து பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து, பிதாவின் வாக்குத்தத்தம் என்ற ஒரு தலைப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிதா என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? அவர் எப்படிப்பட்ட காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நாம் இன்றைக்கு நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தில், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனை தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன காரியம்? இந்த பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாதபடி, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் எப்போதுமே இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலேயும், அவர் சிலுவையிலே தொங்கும் போதும், அவர் இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலேயும் அதிகமாய் பிதாவை அவர் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக பேதுரு சொல்லுகிறார், மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் நமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே தங்கிவிடலாம் என்று சொல்லி இப்படி பேதுரு சொல்லும்போது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தத்தை கேட்ட சீசர்கள் முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று யார் சொல்ல முடியும்? பிதாவை தவிர இயேசு கிறிஸ்துவை யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். பிதாவின் வாக்குத்தத்தத்தை குறித்து இவைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படி 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிதாவின் வாக்குத்தத்தத்தை யார் நிறைவேற்ற முடியும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொல்லி. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலனை தரித்துக் கொள்ளும்படி எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ள பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் உன்னதத்தின் பலனை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காத்திருக்க வேண்டும். எங்கே காத்திருக்க வேண்டும்? அந்த 24 லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்கள் இப்படி யோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும்போது இயேசு அவர்களை ஆசீர்வதித்தார். 51வது வசனம், லூக்கா 24:51 அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த சீசர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை துதித்து தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முடிகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை இவர்கள் கேட்டு அப்படியே இவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆண்டவர் கடந்து போன பிற்பாடு இவர்கள் ஒரு முறை மீன் பிடிக்க போனார்கள் தான். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் திபேரியா கடற்கரையிலே அவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். 3 ஆண்டுகள் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுத்தேனே, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று பேதுருவை கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லி இவ்வளவு காரியங்களை சொல்லி தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்தி, இது மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதா வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் அதில் சீமோனுக்கு 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். இப்படிப்பட்டதான காரியங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்து இருக்கையில் ஆண்டவரை கண்டவர்கள், பூட்டி இருக்கிற வீட்டுக்குள் அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யோவான் 20வது வசனத்தில் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கண்டவர்கள் இப்பொழுது திபேரியா கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே செபதேவின் குமாரர் இருவரும், நார்த்தான்வேல், பர்தலமேயு என்று சொல்லப்படுகிற நார்த்தான்வேல், அங்கே இவர்கள் எல்லாரும் திதிமு எனப்பட்ட தோமா, இவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க போகிறார்கள். அங்கே மீன் பிடிக்க போகும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து, ஐயோ, இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார்களே, என் பிதாவின் வாக்குத்தத்தத்தை இவர்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர், சீமோன் பேதுருவே, மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தாததை பிதா வெளிப்படுத்தினாரே, இப்பொழுது நீ மீன் பிடிக்கிறவனாய் இருக்கிறாயே என்று சொல்லி அவர்களை பார்த்து ஆண்டவர் வெறுமையான வலைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள்
விடிகாலமான போது இயேசு கரையிலே நிற்கிறார். இயேசு என்று அறியாமல் இருக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் இடத்துல உண்டா என்று அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொன்னதை யோவான் 21:5 பார்க்கிறோம். ஆண்டவரே முதல் பேதுரு கண்ட பொழுது, ஆண்டவரை முதல் கண்டபோது பேதுரு வெறுமையாய் நின்றது போல இப்பொழுதும் பேதுரு வெறுமையாய் நிற்கிறதை பார்க்கிறோம். பேதுருடைய கைகள் வெறுமையாய் இருக்கிறது. மீன் பிடிக்க அவனுக்கு சகல யுக்திகளும் தெரியும். லூக்கா 5 முதல் முறை ஆண்டவரை பார்த்த பொழுது அவன் வெறுமையாய் நின்றது போலவே இப்பொழுதும் வெறுமையாய் நிற்கிறார். 5 அவர்கள் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி அந்த வலையை வீசின பொழுது அவர்கள் மிகுதியான மீன்களை கண்டார்கள். அங்கே அவர்களுடைய 2 படகும் நிரம்பத்தக்க மீன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் முடியும் போது அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசியாய் பார்க்கிற இந்த நேரத்திலையும் திபேரியா கடற்கரையில அவர்கள் சீசர்கள் மீன் பிடிக்க போனவர்கள் ஆண்டவர் கேட்கும் போது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விட்டு வந்த காரியத்தை நோக்கி கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட ஒன்றுமில்லாமல் தான் நிற்க முடியும் என்பதை இதன் மூலியமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். பிற்பாடு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். முதல்ல பேதுருவை பார்க்கும்போது உன் வலையை ஆழத்திலே போடு என்று சொன்னார். இப்பொழுது உன் வலையை வலது பக்கம் போடு என்று சொல்லுகிறார். யோவான் 21:6 அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் வலது பக்கம் வலையை அவர்கள் விரிக்கிறார்கள். அவர்கள் இழுக்க மாட்டாதபடிக்கு திரளான மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். எப்போதுமே ஆண்டவர் நமது வலது பக்கத்தில் இருக்கிறார். வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அவருடைய வலது பார்சத்திலே அவரை நமக்கு நிழலாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். திரளான மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மீன்கள் கரையிலே கொண்டு வந்து அவர்கள் இழுத்து கொண்டு வந்து கரையிலே சேர்த்தும் போது வலை கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் திரளான மீன்களை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மீன்களிலே சிலவற்றை ஆண்டிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அது 3வது தரிசனம் என்று சொல்லி யோவான் 21:14 பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவர்களை பார்த்து பேதுருவை கேட்கிறார், பேதுருவே, நீ கொண்டு வந்த சில மீன்களை கொண்டு வந்து இந்த நெருப்பிலே வை என்று சொல்லி அந்த நெருப்பிலே வைக்கப்பட்டு அவர்கள் அந்த மீன்களை புசித்த பிற்பாடு, யோனாவின் குமாரனாகிய சீமோன், இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு, ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். சீமோன் பேதுருவை பார்த்து, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் 2வது முறை என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
மூன்றாவது முறையும் ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னிடத்தில் கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட ஆண்டவர் பேசின ஒரு வாக்குத்தத்தமும் கூட 32 ஆண்டுகளுக்கு முன்பாக, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசி ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு அழைத்தார். பேதுருவோடு சொன்னது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆடுகள் சிதறுண்டு கிடக்கிறது, வழி தப்பி போய் கிடக்கிறது. இந்த ஆடுகளை மேய்க்கும்படி ஒரு சரியான மேய்ப்பன் தேவை. இந்த மேய்ப்பன் காத்திருக்கிற மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் நடந்து முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், எவைகளுக்கு பின்பு பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலே யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று யோவேலின் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றும்படி சீசர்களுக்கு சொன்ன பின்பு, இவைகளுக்கு பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் சீசர்கள் வானத்தை அனார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயரான மனிதரே, நீங்கள் ஏன் வானத்தை அனார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனார், அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு நாள் பிரயாண தூரத்திலிருந்து ஒளிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் 120 பேர் என்று 14-15 வசனத்தை பார்க்கும்போது அங்கே இவர்களும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலிலே தரித்திருந்தார்கள். அந்த நாட்களிலே சீசர்களின் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 120 பேர் அவர்கள் மேல் வீட்டு அறையிலே காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் முதலாவது அவர்களுக்கு சொன்ன காரியம், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் காத்திருக்கிறார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 53வது வசனத்தின்படி நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கொரோனா என்று சொல்லப்படுகிற வைரஸ், இவைகளை நாம் ஜெயம் எடுக்கும்படி வீட்டின் அறைக்குள் காத்திருக்கிறோம். வீட்டுக்குள்ளாக நாம் அடைந்து கிடக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாதபடி காத்திருக்கிறோம். நாம் ஒன்று செய்யும்படி இந்த வேத வசனத்தின்படி நாம் காத்திருப்போம். மேல் வீட்டு அறையிலே அவர்கள் எருசலேமிலே போய் தேவனை புகழவும் தேவனை துதித்து பாடவும் அவர்கள் அந்த 10 நாள் காத்திருந்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல இன்றைக்கும் தேவன் நம்மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி விரும்புகிறார். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை பணிந்து கொண்ட பிற்பாடு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவனை
தேவாலயத்தில் புகழ்ந்து அவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்மால் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு போனது போல மிகுந்த சந்தோஷத்தோடு நம்முடைய கூடாரத்தில் இருக்க முடியாது. காரணம், மின்சார தடை வரலாம், புழுக்கமாக இருக்கலாம், ஆகார குறைவு இருக்கலாம், பலவிதமான தேவைகளை நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்ற வேத பகுதியின்படி நாம் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி நாம் காத்திருக்க வேண்டும். லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே. ஆனால் மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினார்கள். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். கஷ்டமான சூழ்நிலையிலே, குறைவுகளின் மத்தியிலே, இப்பொழுது ஜூன் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் நெருக்கடியான மாதம்தான். கல்லூரியிலே சேர்த்துவதற்கு பணம் தேவை, ஸ்கூலில் சேர்த்துவதற்கு பணம் தேவை. அவர்கள் முதல் பணம் கட்டினால்தான் அவர்களுக்கு புஸ்தகமே கொடுக்கப்படும். ஐயோ, என்னுடைய பிள்ளையை நான் எப்படி நடத்துவேன், எப்படி நான் சாப்பிடுவேன் என்று பல கவலைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அழகாக தேவன் நம்மோடு கூட சொல்லி இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 பார்க்கும்போது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் தேவன் இவைகள் எல்லாம் கொடுப்பது நிச்சயம். தேவன் கொடுப்பார். ரோமர் 12:12 நீங்கள் வாசிக்கும் போது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ஆண்டவர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். உபத்திரவத்திலே நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். இந்த உபத்திரவத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. இந்த சோதனைகளுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. இதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். 10 நாள் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். அவர்கள் மேல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இவர்களுடைய காத்திருந்த நாட்கள் 10 நாட்கள். ஆண்டவர் 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனமாகி அவர் பிதாவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே, எருசலேம் ஆலயத்திலே மேல் வீட்டு அறையிலே காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு காத்திருந்த நாட்கள் 10 நாட்கள். ஆண்டவருடைய அந்த நாளுக்கு பெயர் 50வது நாள் என்று, பெந்தைக்கோஸ்தே நாள் என்று அந்த நாள் வந்தது. அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் மேல் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. இவர்கள் உலகம் முழுதும் போய் சகல ஜாதியாரை சீசராக்க வேண்டுமானால் இவர்கள் ஒன்று காத்திருக்க வேண்டும். நாம் முன்னமே பார்த்த வார்த்தையின்படி, எஸ்ஐயா 40:31 காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருந்தவர்கள் புது பலன் அடைந்தார்கள். அந்த புது பலன் தான் பரிசுத்த ஆவியானவர்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அந்த நாளுக்கு பெயர் பெந்தைக்கோஸ்தே நாள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. பலத்த காற்று முழக்கம் போல வானத்திலிருந்து இறங்கியது. அந்த வீடு முழுவதும் அந்த பலத்த காற்று முழக்கம் போல வந்து அவர்களை நிரப்பியது. அவர்கள் மேல் அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ஒன்று, அந்த பலத்த காற்று அந்த வீட்டை நிரப்பியது. அவர்கள் மேல் அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அடுத்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒன்று, அவர்கள் காத்திருக்க வேண்டும். அவர்கள் காத்திருந்தார்கள். நீங்களும் நானும் கூட இப்பொழுது அதிகமாய் நம்மால் காத்திருக்க முடிகிறதில்லை. ஆனால் காத்திருந்தால் ஒரு புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசும்படி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் மேல் அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அந்த இடத்தை சுற்றிலுமாக ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் வந்து அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். சகல தேசத்தார் அனைவரும் பிரமிக்கும்படி தேவ பக்தியுள்ள யூதர்கள் அந்த எருசலேமிலே வந்திருந்தார்கள். அவர்கள் அந்நிய பாஷையிலே அவர்கள் பேசுகிறதும், அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட 6வது வசனத்தில் அப்போஸ்தலர் 2:6 வாசிக்கும் போது அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். தங்கள் பாஷைகளை அவர்கள் பேசுகிறதை கேட்டார்கள். எல்லோருக்கும் பிரமிப்பு உண்டானது. நாம் காத்திருக்கிற இந்த காத்திருத்தலுக்கு பிற்பாக தேவன் ஒரு பலத்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இதோ அரசாங்கத்திலிருந்து வருகிற பதிலுக்காய் காத்திருக்கிற ஒரு காரியம் இருந்தாலும் நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்கள் யோவேலின் தீர்க்க தரிசனம் அவர்கள் மேல் நிறைவேறியது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே பார்க்கிறோம். தீர்க்க தரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகளின் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்ட யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். 5000 3000 என்று ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலே அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவர்கள் கூடின கூட்டம் 120 பேர். இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்த அவர்கள் மேல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். இவர்கள் எருசலேமிலே காத்திருந்த பொழுது
இவர்களுடைய பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இவர்கள் வீடு முழுவதும் அது நிரப்பியது. அக்கினிமயமான நாவுகள் இவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. மற்றவர்களுடைய பாஷையில, இவர்கள் அந்நிய பாஷையில பேசுகிறதை கேட்டு அந்த தேசத்தார் எல்லாரும் பிரமிப்படைந்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கின பிற்பாடு இவர்கள் பேசுகிறார்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். 33வது வசனம், அப்போஸ்தலர் 2:33, அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இவைகளை பொழிந்தருளினார் என்று ஆண்டவர் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தருடைய வாக்கு அங்கே நிறைவேறுகிறது. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி இவர்கள் காத்திருந்தார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல பெற்றுக்கொண்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அங்க இருக்கிறதான எல்லா ஜனங்களும் நம்முடைய பாஷையை தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டு கலக்கம் அடைந்தார்கள், பிரமிப்படைந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கலக்கம் அடைந்தார்கள். 7வது வசனத்திலே அவர்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள், பிரமிப்படைந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாருக்கும் அங்கே பயம் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 12வது வசனத்திலே, அப்போஸ்தலர் 2:12 எல்லாரும் பிரமித்து அங்கே எல்லாரும் இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கலங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்களோ யோவேலின் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே 8வது வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலே யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டு தான் அவர் வானத்துக்கு எழுந்தருளி போனார். கலிலேயரான மனிதரை ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படியே அவர் மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார் என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவனுக்கு என்று சொல்லி நாம் பிரகாசிக்க வேண்டும். இவர்கள் காத்திருந்தவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த 120 மேல் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அங்கே பலத்த காற்றோடு அங்கே இறங்கி அவர்களை பலப்படுத்தினார். அவர்களுக்குள் இப்பொழுது இயேசு வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் கேட்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களிலே ஆண்டவர் அவளோடு கூட பேசினார். நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன், நீங்கள் கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். யோவான் 14:19 வசனத்திலே இன்னும் கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காணாதபடி நான் பிதாவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அவர் தந்தருளுவார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை சகல சத்தியத்திலேயும் நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது வசனத்திலே, யோவான் 16:10, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கும் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் ஆண்டவர். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்னது அங்கே நிறைவேறுகிறது. தேற்றரவாளன் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பொழுது, தேற்றரவாளனாகிய பரிசுத்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர்கள் மேல் வந்து அக்கினி நாவுகளாய் ஒரு பெரிய இடிமுழக்கம் போல பலத்த காற்று அவர்கள் வீடு முழுவதும் நிரப்பி அக்கினி மயமான நாவுகளாய் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு இவர்கள் யூதருக்கு பயப்படவில்லை, ரோம பேரரசுக்கு பயப்படவில்லை, பிரதான ஆசாரியர் வேதப்பாரகர் ஜனத்தின் மூப்பருக்கு இவர்கள் பயப்படவில்லை. இவர்கள் எங்கும் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி இவர்கள் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இவைகளை கேட்ட அந்த இடத்துல கூடி வந்த ஜனங்கள் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆதி திருச்சபை இப்பொழுது 3000 பேராய் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் அந்த 3000 பேரோடு சேர்ந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலேயும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணுவதிலேயும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே சபையின் மக்களுக்கு 2 காரியத்தை தேவன் கொடுத்து போயிருக்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நமக்கு 2 காரியம் உண்டு. அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலேயும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலேயும் தரித்திருந்தார்கள். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலேயும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு 2 காரியத்தை கொடுத்திருக்கிறார். தான தர்மங்கள் செய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், அவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் முதல் நூற்றாண்டிலே செய்த காரியத்தை தான் இந்த 21வது நூற்றாண்டில் நாம் செய்ய வேண்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலேயும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலேயும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார்கள். அவர்கள் பந்தி விசாரிக்கிற காரியங்கள், பலவிதமான காரியங்களிலே அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பந்தி விசாரிப்பதற்கும் வருகிற ஜனங்களிடத்திலே பேசிக்கொண்டு ஆகாரம் கொடுப்பதும் சமைப்பதுமான காரியங்களை எல்லாம் நீங்கள் நிறுத்திவிட்டு அங்கே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அப்பொழுது 12 சீசரின் கூட்டத்திலே வரவழைத்து நாங்களோ வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிப்பு செய்வது தகுதி அல்ல. 3வது வசனத்திலே அப்போஸ்தலர் 6:3 அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியை ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆனால் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலே தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலே இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது எல்லாருக்கும் அந்த வார்த்தை பிரியமாயிருந்தது என்று பார். இன்றைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுவது. தேவனுடைய வார்த்தை போதிக்கிற ஊழியத்திலே நாம் தரித்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இவர்கள் காத்திருந்தார்கள். 2வது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். 3வதாக இவர்கள் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். காத்திருந்தவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது அவர்கள் எங்கும் கடந்து போனார்கள். இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று அவர்களுக்கு திட்டமாய் போதிக்கப்பட்டது.
அவர்கள் திட்டமாய் போதிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் எங்கும் கடந்து போய் கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். அன்றைக்கு அந்த காலத்தில் இருந்த ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்தும்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பேதுருவை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டு அங்கே சங்கிலிகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையிலே அங்கே பேதுரு அங்கே படுத்துக்கொண்டார். அந்த நேரத்திலே சபையார் எல்லாரும் 2 காரியத்தை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 6:4 வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நாங்களும் ஜெபம் பண்ணுவதில்லை, பேதுருவை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே கேள்விப்பட்டு அப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தருடைய தூதன் அங்கே சிறைச்சாலையிலே நடுவிலே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு, இதோ என்னுடைய ஜனங்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், இவர்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் காவல் சிறைச்சாலையிலே கர்த்தருடைய தூதன் அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்ன? ஆண்டவரே, பேதுருவை இப்படி கொண்டு போய் சிறைச்சாலையில வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி பேதுருவுக்காக அங்கே ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12:7 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருடைய விழாவை தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்றார். அவன் எழுந்தான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றார். அந்தபடியே அவன் புறப்பட்டு அந்த தூதனுக்கு பின்னே செல்லும் போது இது மெய்யென்று அறியாமல் ஒரு தரிசனத்தை காண்கிறதாய் நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவலை கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற 12வது வசனத்திலே இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் எனும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அவர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பேதுரு கதவை தட்டுகிறதை அங்கே ரோதை என்ற பேர் கொண்ட அங்கே ஒரு பெண்மணி அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற ஒன்று நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக காத்திருந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருக்கென்று பிரசங்கிக்கிறவர்களாக, கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக, கர்த்தருக்கு கடைசி வரை சாட்சியாக இருக்கிறவர்களாக மூன்றாவது நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா வாக்குத்தத்தம் பண்ணின, பிதா அருளின வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை, இதுதான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது. பிதாவின் திட்டம் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்திலே வழி நடத்துவார்.
யூதர்களுக்கு கண்டு பயப்படவில்லை. பேதுரு, அங்கே யோவான், அங்கே இருக்கிற ஒருவரும் பயப்படாமல் எங்கும் போய் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பிரசித்தப்படுத்தினார்கள். எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்தார். அங்கே யோவான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே போய் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த மனுஷனை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இவர்கள் செய்ய முடிந்த காரியங்கள் எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அமைதியாய் இருக்க விடாதபடி அவர்களை ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறவர்களாகவும் இவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறதாய் நடத்தினார். இந்த நாளிலே நாமும் கூட பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தேவானை தேவன் எடுத்து நடத்தினார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவன் பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் மேல் கல்லெறிந்து கொள்ளும்படியாக அவன் மேல் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஸ்தேவானோ ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்தக்கூடியவராய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பார்க்கும்போது இந்த ஸ்தேவான் பண்ணின பிரசங்கத்தை கேட்டார்கள். எல்லாரும் ஆண்டவரிடத்திலே அவர்கள் வைராக்கியம் கொண்டார்கள். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிற்பாடு சீசர்களை மட்டுமல்ல, அந்த சீசர்களின் கூட்டத்திலே சேர்ந்து கொண்ட அந்த ஸ்தேவானையும் தேவன் எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே உங்களை என்னையும் பயன்படுத்துகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு நேரத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். நாம் ஒன்று கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேற்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கர்த்தரை குறித்து நாம் சாட்சி கொடுக்க, உலகத்தின் முடிவு வரை நாம் சாட்சிகளாக இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட சாட்சியாய் நிறுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர ஆண்டவரே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியை, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியை, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே உமக்கு நன்றி. சத்திய ஆவியாகிய தேற்ற வாழ்வே உமக்கு நன்றி. பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பையும் உலகத்திற்கு கண்டித்து உணர்த்தும்படி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே. சிலரை ஆண்டவரே அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை ஆண்டவரே ஸ்தோத்திர மேய்ப்பர்களாகவும், சிலரை போதர்களாக, சிலரை சுவிசேஷராய் தெரிந்து கொண்டவரே என் தேவனே, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய தாசர்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய மக்களை ஆண்டவரே பலத்த சாட்சிகளாய் கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பலத்த சாட்சிகளாய் காணப்பட ஆண்டவரே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.